மகாதேவம் திருச்சிற்றம்பலம். திருமூலர் வாழ்த்து எல்லாம் சொல்லியாச்சு இல்லையா? நம்ம இப்போ போயிடலாம். இல்லம்மா, இனிமேல் தான் ரெக்கார்ட் பண்றேன். இனிமேல் தான் ஆரம்பிக்கணும்மா. வளர்மதிமா. திருச்சிற்றம்பலம். வணக்கம் அம்மா. வணக்கம். நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி பாளி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நீளம் பிறை போலும் ஈற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமூல நாயனார் துதி. குடிமண்ணு சாத்தனூர் கோகுலம் மேய்ப்போன் குரம்பை புக்கு முடிமண்ணு குணர்பிறையாளன் தன்னை முழுத்தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவ விட்டு என் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலனாகின்ற அங்கணனே. திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் திருத்தாள்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளும் குருமகா சன்னிதானங்களினுடைய குருவருளும் துணை நிற்க திருமூலர் அருளி செய்த திருமந்திர சிந்தனை இப்போ தொடங்குகின்றது. திருமூலரனுடைய திருத்தாள்களை போற்றி வணங்கி அவர் அளித்த உபதேச பகுதிக்குள்ள 20வது பாடல்ல இருந்து நம்ம இப்ப சிந்தனையே தொடங்குகின்றோம். உபதேசம் எல்லாருக்குமே தெரியும். உபதேசம் அப்படிங்கறத பொருள். ஆனாலும் திருமூலர் இங்கே இந்த உபதேசம் என்கின்ற இந்த பகுதியை திருமந்திரத்தினுள் அவர் அமைத்து தந்திருக்கின்ற அந்த நூல் பொருளை எல்லாம் தொகுத்து இந்த உபதேச பகுதியில கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். ஆகம செய்திகளை எல்லாம் 9 தந்திரங்களாக வகுத்து தந்திருக்கின்ற நம்ம திருமூலர் அந்த 9 தந்திரத்தினுடைய கருத்துகள், அதுல விரிவாக சொல்லப்படுகின்ற கருத்துகள், யோகத்துல இருந்து ஞானம் வரைக்குமாக எல்லா விஷயங்களையும் குரு மூலமாக தாம் பெற்ற அந்த அருமையை காட்டிட்டு இருக்கிறார். அந்த குரு அருள் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியும் திருமந்திர நூல் முழுமையுமே குரு அருளை போற்றுகின்ற மாதிரியாக அமைந்திருக்கின்ற ஒரு நூல் தான் சொல்லணும். அதிலும் இந்த உபதேசம் அப்படிங்கிற இந்த பகுதியில குரு அருள் அல்லவா இத்தனையையும் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றது அப்படிங்கிற அந்த வியப்பை நமக்கு ஊட்டுகின்ற வகையில தான் இந்த உபதேச பகுதி இருக்குதுன்னு சொல்லணும். அந்த வகையில தான் இன்றைய தினமும் நம்ம அந்த குரு அருள் தன்மையை பற்றிய பல பாடல்களை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல இந்த 131வது பாடல், உபதேசத்துல 20வது பாடல், பெற்றார் உலகில் பிரிய அந்த பாடலை நம்ம இப்ப சிந்திக்கலாம். யாரு வாசிக்கிறாங்க? வணக்கம்மா, நான் மகேஸ்வரி பேசுறேன். வணக்கம் வணக்கம். பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும்பயன், பெற்றார் அம்மன்றில் பிரியா பெரும்பேறு, பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே. பொழிப்புரை. மேற்கூறிய ஆணி பொன் மன்றினில் ஆடும் திருக்கூத்தினை அம்மன்றினின்றும் நீங்காது பேணி தொழுகின்ற பேச்சினை பெற்றவர் இவ்வுடம்பு நீங்கிய பின் சிவனோடு ஒன்றாகின்ற பெருநிலையையும் அதனால் விளையும் பிறவாமையாகிய பெரும் பயனையும் அப்பயன் வடிவான திருக்கோயில் வழிபாட்டினை ஒளியாது செய்யும் பெரிய பேச்சினையும் அப்பேற்றினால் உலகத்தாரோடு பேசாது நிற்கும் பெருமையையும் பெற்றவர் ஆவர். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமை. போன பாடல்ல அந்த மன்றில் ஆணி பொன் மன்றில் எம்பெருமான் ஆடுகின்ற அந்த திருக்கூத்து பற்றிய செய்தியை பார்த்தோம் இல்லையா? பேணி தொழுது என்ன பேர் பெற்றாரே அப்படிங்கறதால அந்த வியப்பினை காட்டுகின்ற வகையில உள்ள பாடலை பார்த்தோம்.
மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதிய மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய் என்ற எம்பெருமானுடைய அந்த அருள் தன்மையை பேணி தொழுது சொல்லனாத பேர் பெற்ற தன்மையை நம்ம போன பாடல்ல பார்த்த அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப அந்த கூத்து அந்த காட்சியானது அவருக்கு எவ்வளவு பெரிய பேற்றினை இங்கே தந்திருக்கிறது அப்படிங்கிறதா. இப்ப அந்த காட்சியை கண்டு நின்ற அந்த தன்மையும் அதை விட்டு பிரியாமல் இருக்கின்ற அந்த பெரும் பேரு அவருக்கு கிடைத்தது. இப்ப தொழுது இருக்கின்ற அவர் அது அவ்வாறு தொழுகின்ற அந்த பெரும் பேரு அவருக்கு கிடைச்சது. அத வியந்து சொல்றார். அப்ப பெற்றார் அம்மன்றில் பிரியா பெரும் பேரு அப்படிங்கறத அங்க 3வது அடியில காட்டுறாரு. அப்படின்னா அந்த 3வது அடியினுடைய பயன் அடுத்த அடிகளை நமக்கு உணர்த்துகிறது. அப்ப அந்த பெரும் பேரு என்ன பேரு? மன்றிலே ஆடுகின்ற எம்பெருமானை விட்டு பிரியாத அந்த பேரு. இதெல்லாம் நம்ம மற்ற தேவார திருவாசக பாடல்கள்லயும் அந்த உணர்வை நம்ம பார்க்க முடியும். அவருடைய பாடல்கள்ல எல்லாம் ஒன்று இருந்து நினைமீன்கள் அவர் சொல்றாருன்னா அங்க எம்பெருமானோட அவர் அப்படியே பிரியாமல் ஒன்றி நின்ற அந்த தன்மையை எல்லாம் உணர்த்துவர். அந்த பெரும் பேரு மன்றில் பெரியா பெரும் பேரு பெற்ற அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுதே இறைவனை பிரியாமல் இருக்கின்ற இந்த பெரு நெறியை உடையவர்கள் ஆகிறார்கள். அது அவ்வளவு பெரிய விஷயம். இந்த உலகத்துலதான் இருக்கிறாங்க, ஆனா எம்பெருமானை பிரியாமல் இருக்கின்ற அந்த தன்மை நமக்கெல்லாம் எம்பெருமானை எங்க புரியுது? எம்பெருமானோடு அப்படியே இணைந்து நிற்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அனுபவமாக கிடைப்பது என்பது அரிது. ஆனா அவர்கள் அந்த காட்சியை கண்டு நின்ற அருளாளர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறையை பிரியா பெருநெறி, உலகில் பிரியா பெருநெறின உலகத்தை விட்டு பிரியாத பெருநெறின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்திலே இறைவனை விட்டு பிரியாத பெருநெறி பெற்றார் இவ்வுலகில் இறையை பிரியா பெருநெறி. அதே போல பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன். அது இந்த உலகம்தான். இந்த உலகத்துல மீண்டு வந்து பிறவாத அந்த பெரும் பயனை அவர்கள் பெற்றார்கள். எம்பெருமானை மன்றிலே தொழுது நின்ற அந்த தொழுதலினுடைய பயனாக மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து பிறவாத பெரும் பயனை பெற்றார்கள். இப்ப இந்த உலகத்திலே வந்து இருக்கின்ற தன்மை அது இருக்கு, ஆனா மீண்டு வராத தன்மை பெற்றார்கள் என்றாலும் இப்போது இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகத்தவர்களோடு கூடி உரையாடி அவர்களோடு இருக்கின்ற அந்த நிலையிலும் இறையை விட்டு பிரியாத தன்மையினால் இந்த உலக வாழ்க்கைக்கு உரிய அந்த பேச்சுக்கு இடமில்லாத தன்மையிலே இருப்பவர்கள். அததான் அங்க காமிக்கிறார். அதுக்காக ஏதோ அவங்க பேசவே மாட்டாங்க அப்படிங்கிற அந்த கருத்து அல்ல. அவர்கள் இந்த உலக பேச்சுக்குள்ள நுழைவது இல்லை. உலகுடன் பேசா பெருமையே அப்படின்னு சொன்னா உலகில இந்த உலக வாழ்க்கைக்கு உரிய அந்த பேச்சுக்குள்ள அவர்கள் செல்லாமல் எம்பெருமானை விட்டு பிரியாத அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே இருக்கின்ற தன்மையை பெற்றவர்கள் அவர் அத்தகைய பெருமையை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த பாடலிலே நமக்கு காட்டி இருக்கிறார். ஆக போன பாடல்ல பேர் பெற்றார்கள் அப்படின்னு காட்டி அதனுடைய தொடர்ச்சியாக 19வது பாடலினுடைய தொடர்ச்சி தான் இந்த 20வது பாடல். அந்த எம்பெருமானை தொழுது நின்ற பேரு இங்கே பிரியாமல் இருக்கின்ற வேற்றினையும் இறைவனை விட்டு பிரியாத பெருநெறியையும் மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து பிறவாத பெரும் பயனையும் இந்த உலகத்தவர்களுடன் இறைத்தன்மையை மட்டுமே பேசுகின்ற பெருமையையும் உடையவர்களாக அவர்கள் திகழ்கின்ற தன்மை இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்த பாடல் பார்க்கலாமா? பெருமை சிறுமை அறிந்து எம் பிரான் போல் அருமை எளிமை அறிந்தறிவார் ஆர் ஒருமையும் ஆமை போல் உள் 5 அடக்கி இருமையும் கெட்டிருந்தார் குறையற்றே. புலிப்புரை. பிறரது பெருமை சிறுமைகளை அறிந்து அவற்றிற்கு ஏற்ப அரியனாயும் எளியனாயும் நிற்கின்ற முறைமையை எங்கள் சிவபெருமான் அறிவது போல அறிவார் பிறர் யார்? ஒருவரும் இல்லை. அதனால் மேற்குறித்த அவன் அன்பர்
இவ்வொரு பிறப்பிலே ஆமை தனது 5 உறுப்புகளையும் தனக்கு காவலாய் உள்ள ஓட்டிற்குள் அடக்குதல் போல புலன் அவா 5னையும் தமக்கு அரணாய் உள்ள அவனது திருவருளினுள் அடக்கி இம்மை இன்பம் மறுமை இன்பம் இரண்டையும் உவர்த்து குற்றமற்று இருக்கின்றனர். திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம். ஆக எம்பெருமானுடைய அருமை, இறைவனுடைய அந்த கருணை எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அருளுகின்ற தன்மை. ஒவ்வொருத்தருடைய பெருமை சிறுமையையும் அறிந்தவன் எம்பெருமான். எங்கேயோ இல்ல, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறான். ஒவ்வொருத்தர் உள்ளும் இருந்த அவர்களினுடைய அந்த பெருமையையும் சிறுமையையும் அறிகின்றார். பெருமையுடையவர்களுக்கு எப்படி இருக்கிறான்? எளியவனா இருக்கிறான். அதை சிறுமையுடையவர்களுக்கு அரியவனா இருக்கிறான். அதையும் அங்க பாக்குறோம் நம்ம. யார் ஒருவர் ரொம்ப பெரும் தன்மை உடையவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு ரொம்ப எளிமையாக காட்சி கொடுக்கின்றான் எம்பெருமான். அதே சிறுமை உடையவர்களாக இருப்பார்களானால் அவர்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அரிது எம்பெருமான். ஆக இப்படியாக அரியவனாகவும் எளியவனாகவும் அவன் அறிந்து ஒவ்வொருவருக்கும் அருள் செய்து கொண்டிருக்கிறான்னா இது அவனை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. அறிந்து அறிவார் யார்? அவன் ஒருத்தன் தானே எல்லாருக்குள்ளயும் இருக்கிறான். வேற யாரும் எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய தன்மை இல்லையே மற்றவர்களுக்கு. மற்ற உயிர் வர்க்கங்களுக்கு இன்னொரு உயிருக்குள்ள போய் இருக்கக்கூடிய தன்மை கிடையாது. எம்பெருமான் ஒருவனுக்கே எல்லா உயிர்களுள்ளும் கலந்து நின்று அந்த உயிர்களினுடைய தன்மையையும் பக்குவத்தையும் உணர்ந்து அந்தந்த உயிருக்கு வேண்டிய அருளையும் தந்து அப்படியே வளர்த்து வருகின்ற கருணை, அந்த அருள் அப்படிங்கிறது புரிய வருது. இப்ப இது தெரியறதுனால இந்த அருளாளர்கள் இப்படி யாரு இப்படி அறிந்து செய்வார் அப்படிங்கிறத உணர்ந்து இருக்கிறார்கள் இந்த அருளாளர்கள். ஆக சென்ற பாடல்ல நம்ம பார்த்த இந்த பெரும் பேறு பெற்றவர்கள், இந்த பேசா பெருமையை பெற்றவர்கள், பிரியா பெருநெறியை பெற்றவர்கள், பிறவா பெரும் பயனை பெற்றவர்கள், எம்பெருமானுடைய பெருமை எம்பெருமானுடைய அரிய தன்மையையும் எளிய தன்மையையும் உணர்ந்தவர்கள் ஆவர். அப்படி உணர்ந்தவர்கள் சொல்றாங்க, அவங்கதான் அங்க காமிக்கிறாங்க. அறிந்து ஒவ்வொரு உயிருக்கும் செய்யக்கூடிய இந்த தன்மையை வேறு யார் பெறுவர்? எம்பெருமான் சிவபெருமானை தவிர வேறு யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை கிடைக்கும்? தன்மை கிடைக்கும் இல்ல, தன்மை உண்டு, எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டு என்ற அந்த கருத்தை உணர்ந்தால் அப்படியே அடங்கி அந்த திருவருளுக்குள் இருக்கிற தன்மை கிடைக்கும். அவர்கள் அதனை உணர்ந்து இருப்பதனால் அந்த திருவருளுக்குள் தம்மை ஒடுக்கி நிற்கிறார்கள். திருவருள் அப்படிங்கிறது அல்லவா இத்தனையே நடத்துகிறதுங்கிறத தெரிஞ்சு அந்த திருவருளுக்குள் தம்மை ஒடுக்கி கொண்டோமானால் அந்த பேரருளுக்குள் இருக்கின்ற அந்த பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். அந்த வகையில ஒருமையுள்ள ஆமை எப்படி தன்னை அந்த ஓட்டுக்குள்ள அடக்கிக் கொள்கிறதோ அது அந்த ஓடாகிய திருவருள், அந்த திருவருளுக்குள் தம்மை அடக்கிக் கொள்கிறார்கள் இந்த அருளாளர்கள். அப்படி அவர்கள் அடக்கி கொண்டு நிற்கின்றதுனால இன்மையும் அவர்களுக்கு பெரிதல்ல, மறுமையும் பெரிதல்ல. இம்மையில என்ன வந்தாலும் வந்துட்டு போட்டும், மறுமையில எது வந்தாலும் வந்துட்டு போட்டும், எங்களுக்கு அம்மையே கிடைத்து விட்டார் என்ற அந்த தன்மையில இருக்கிறவங்க. அந்த அம்மை அப்படிங்கிறது பேரின்ப பெரும் பேரு. அந்த பெரும் பேற்றினை பெற்றவர்களுக்கு இம்மை மறுமையில உள்ள இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இந்த இன்பமோ துன்பமோ எது வேணாலும் வந்துட்டு போகுதுன்னு அதை பற்றி அவர்களுக்கு எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. அதனால்தான் அதனை எல்லாம் அவர்கள் கடந்தனர். கெட்டு இருந்தார் அப்படின்னா அவர்கள் அதெல்லாம் கடந்து இருக்கின்றார்கள். இருமையும் கடந்தவர், இருமையும் கெட்டு இருந்தார்னு ஒரு வார்த்தையா கொடுத்திருக்கிறாருன்னா திருமூலர். அதனுடைய பொருள் என்னன்னா, இந்த இருமையும் கடந்து இருக்கிறார்கள் அவர்கள், குறையற்று இருக்கிறார்கள். புரை அப்படின்னா குற்றம். இந்த குற்றம் இல்லாதவர்கள். எம்பெருமான் அவர்களிடத்து இருக்கின்ற குற்றங்களை எல்லாம் நீக்கிவிட்டார். குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்றம் தொடர்வருப்பான் தொல்புகளே அப்படின்னு நம்ம திருவாசகத்துல பாக்குற மாதிரி குற்றங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். அதனால அந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாத தன்மையினால், குற்றம்ங்கிறது ஆணவ குற்றம் தான், அறியாமை குற்றம் தான்.
அந்த குற்றம் இல்லாததனால் அவர்கள் தம்மை முழுமையும் திருவருளுக்குள் ஒடுக்கி இருக்கின்ற தன்மையும் அருமையும் பெற்றவர்கள். அதனால் இருமையையும் கடந்து நிற்கின்றவர்கள். இதைதான் நம்ம திருவருட்பயன்லாம் உமாபதி சிவன் சொல்றார். பல நடக்கி தம் முதல் கண் புக்குருவர் போதார் தலம் நடக்கும் ஆமை தக. அப்படியே அந்த தரையில நடந்துட்டு இருக்கிற ஆமை அப்படியே தன்னை ஓட்டுக்குள்ள ஒடுக்கி கொள்கின்றதோ அதுபோல புலன்களை எல்லாம் அடக்கி தம் முதலாகி அந்த திருவருள் கண் புக்குருவர் அதுக்குள்ள புகுந்து அருளுக்குள்ள புகுந்து நின்று கொள்வார்கள் அப்படின்னு உமாபதி சிவன் சொல்வார். அந்த கருத்தை தான் இங்கே நமக்கு திருமூலர் காட்டி இருக்கின்றார். குறையற்று அவர்கள் திருவருளுக்குள் ஒடுங்கி இருக்கின்ற தன்மையை அருளாளர்களினுடைய தன்மைதான். இந்த 3 பாட்டுமே அதுதான். 19வது பாடல்லையும் அந்த தொழுது பேறு பெற்றவர் சொல்றார். 20வது பாடல்லையும் அவ்வாறு மன்றை விட்டு பிரியாமல் இருந்து அவர்கள் பேறு பெற்றவர்கள். அந்த பேறு பெற்றவர்கள் திருவருளை உணர்ந்தவர்கள், திருவருளுக்குள் தம்மை ஒடுக்கி கொண்டவர்கள் அப்படிங்கிறத இந்த பாடல்களில் நமக்கு காட்டி இருக்கிறார். அடுத்த பாடலுக்கு போலாமா? வணக்கம்மா. வணக்கம். குறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும் உரையற்ற உணர்வோர் உடம்பின் கரையற்ற சோதி கலந்த சத்தாமே. குற்றமற்ற பொலிப்புரை குற்றமற்ற பாலில் உள்ள நெய் அப்பாலினுள் வேற்றுமையின்றி கலந்து நிற்றல் போல ஞானாசிரியன் அறிவுறுத்த சொல்லை அளவற்ற உள்ளத்தில் வேற்றுமை அற்று கலந்து நிற்குமாறு உணர்ந்து அப்பொருளில் அழுந்தி நிற்பவர் தம் உடம்பு இங்கு வீழ்ந்த பின்னர் அவரது ஆன்மா தன் இயற்கை வியாபகத்தை பெற்று என்றும் வேற்றுமையின்றி கலந்து நிற்கின்ற மெய்ப்பொருளேயாய் விடும். திருச்சிற்றம்பலம். 3வது அடியில உரையற்று உணர்வோர் உடம்பு இங்கு ஒளிந்தால் அப்படின்னு இருக்குது. உங்க புத்தகத்துல அந்த ஒளிந்தால்னு இருக்குதா? இருக்குதுமா, இருக்குது. சரி. உரையற்ற பாலின் நெய் கலந்தார் போல அப்படிங்கிற சொல்ற. இல்லாத பால்லதான் அது தெரிஞ்செல்லாம் போகாம நல்லா அருமையோடு அதுல ஆடை வந்து அதுல வெண்ணெய் நெய் அப்படிங்கிறத உணர முடியும். அந்த பால் அப்படியே அந்த தனக்குள் கொண்டு இருக்கின்ற நெய் அது உள்ளுக்குள்ள கலந்து இருக்குது, வெளிப்படையா தெரிய போறது இல்ல. அப்படி எம்பெருமானுடைய திருவருளானது எல்லா உயிர்களுக்குள்ளும் கலந்து இருக்கின்ற அந்த தன்மை, வேற்றுமையின்றி கலந்து நிற்கின்ற, அதை பிரித்து பார்க்க முடியாதே தவிர இருக்குது. இத ஞானாசிரியர் சொல்ல ஆரியன் செப்பும் மொழியை இல்லையா, சிந்தை நல்ல ஆரியன் செப்பு, திரையற்ற சிந்தை. அப்ப திரை அப்படின்னா அளவாயிரதுதான். திரையோடு இருக்கிற சிந்தைனா அளவாயிர மனம். இங்க திரையற்ற சிந்தைனா எந்த ஒரு அலைபாய்தலும் இல்லை, தெளிவு. அப்படியே அங்கேயும் இங்கேயுமா அலைபாயிர மாதிரியான தன்மை இல்லாமல் அப்படியே மனமானது சலனம் இல்லாமல் அமைதியாக எதை சொன்னாலும் அதை அப்படியே வாங்கிக் கொள்கின்ற நிலையில இருக்கும். அத இந்த இடத்துல திரையற்ற சிந்தை அப்படின்னு காமிக்கிறார். அப்படியே அந்த அதுல கலந்து நிற்கின்ற இறை அருள், அந்த அருளானது நம்ம சிந்தையில இறை அருள் கலந்து இருக்குது. ஆனா அது வெளிப்படையா தெரியாது. பால்ல கலந்து இருக்கிற நெய் போல அது உயிரோடு கலந்து இருக்கின்ற நம்மளுடைய சிந்தையோடு சிந்தையிலே கலந்து இருக்கின்ற இறை அருள். இத குருவானவர் தான் காமிக்கிறார். குருதான் அங்கே அந்த திருவருளை உணர்த்துகிறார். அப்ப குருவருள் இல்லாமல் திருவருள் புரியாது. அப்ப குருவானவர் அந்த திருவருளின் தன்மையை உன்னுடைய சிந்தையிலே கலங்கமில்லாத சிந்தை கொள்வாயானால் அதிலே அப்படியே நிறைந்து நிற்கின்ற திருவருளை நீ உணர முடியும் என்று அவர் காட்ட, அப்ப அவர் சொன்ன அந்த உபதேச மொழியை உரையற்ற உணர்வோர், திருப்பி எந்த ஒரு வார்த்தையும் இல்லாமல் அப்படியே கேட்டுக்கொண்டு நின்றவர்கள் உரையற்ற உணர்வோர்.
அப்ப அந்த அங்க வந்து ஒரு பேசுகின்ற தன்மை எல்லாம் இருக்காது. அதையெல்லாம் கடந்தாச்சு. அந்த பேசா அனுபூதி தன்மை. அப்ப அந்த உரையற்று உணர்ந்து நிற்கின்றவர்கள் இந்த உலகத்திலேயே இருக்கிறார்கள். இந்த உலகிலேயே இறைவனுடைய திருவருளை முழுமையுமாக உணர்ந்து இருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் இந்த உடம்பு நீங்குகின்ற போது அப்படியே முழுமையுமாக அந்த ஜோதியிலே கலந்து, ஜோதி அப்படின்னு இங்கே சொல்லுவது பேரறிவு பிளம்பு, நுட்பமான பேரறிவு பிளம்பு. அந்த பேரறிவோடு இந்த சிந்தையும் அப்படியே கலந்து நிற்கின்றது. கரையற்ற ஜோதியாய் கலந்த சத்தாமே அப்படின்னு அந்த வார்த்தையில தான் நம்ம கொடுக்கிறார். உடம்பு இங்கு ஒழிகின்ற போது, உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்திலே அதை உரையற்று உணர்ந்து உபதேச மொழியினால் திருவருளை உணர்ந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உடம்பு இங்க நீங்குகின்ற பொழுது அந்த கரையற்ற ஜோதியா இருக்கிற அந்த பேரறிவு பிழம்பிலே அவர்கள் கலந்து நிற்கின்ற நிலையான பேச்சினை பெற்றவர்கள் ஆவர். சத்து அப்படின்னு சொன்னா நிலைத்த தன்மைன்னு அர்த்தம். அப்ப இங்க சத்தாமே அப்படின்னா நிலைத்த அந்த பேர அறிவை கலந்து அந்த பேர் பெற்றார்கள், நிலைத்த பேச்சினை பெற்றவர்கள் ஆவர் என்பதை இந்த பாடல்ல சொல்றார். அவர் குரு அருளினுடைய முக்கியத்துவம் இந்த இடத்துல உணர்த்துகிறார். ஆரியன் செப்பும் முறையற்று உணர்வோர், அந்த நல்ல ஆரியன் சொல்லுகின்ற மொழியை உபதேசத்தை உரையற்று உணர்ந்தவர்கள் எந்த வகையிலே பேறு பெற்றவர்கள் அப்படிங்கிறத காமிக்கிறார். அப்படியே இவ்வளவுதான். உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இங்க, உடம்பு போன உடனே அவர்கள் முழு பேர் அறிவு பிழம்போடு கலந்து நிற்கின்ற நிலைத்த பேச்சினை பெற்றவர்கள் ஆவர் என்பதை குருவருளால் திருவருளோடு கலந்து நின்ற தன்மையை இந்த பாடல்ல நமக்கு சொன்னார். அடுத்த சந்தேகமா, நல்ல ஆரியன் எடுத்துக்கணுமா நல்ல ஆசிரியன் எடுத்துக்கணுமா? ஆசிரியன்னு போட்டுருக்கு. இல்ல, ஆரியன் அப்படின்னாலும் அதுக்கு உரிய பொருள் வந்து ஆசிரியர் தான், குருதான். ஆனா இங்க ஆசிரியன்னு கொடுக்கல, ஆரியன் தான் கொடுக்க. திருமூலர் வந்து நிறைய இடங்கள்ல ஆரியன் அப்படின்னேதான் வார்த்தை வைக்கிறார். ஆரியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் குரு. கைலாஷ் குண்டஸ் புக்ல ஆசிரியர்னு போட்டிருக்காங்க. அது பொருளை வந்து அப்படியே எழுதியிருப்பாங்களா இருக்கலாம். ஆரியன் அப்படிங்கறதான் சரியானது. நன்றி அம்மா. 134வது பாடல். சத்த முதல் ஐந்தும் தன் வழித்தான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ, சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்த ஆண்டுகள் அப்பிலே. மொழிப்புரை. சடமாகிய சத்தம் முதலிய தன்மாத்திரைகள் முதலாக உள்ள கருவிகள் யாவும் சடமாகிய தத்தம் காரணத்துள்ளே சென்று சேர்ந்து உமாயின் அதன் பின் சித்தாகிய ஆன்மாவிற்கு சித்தாகிய சிவத்தை அன்றி சாருமிடம் வேறுண்டோ? இல்லை. அதனால் அந்நிலையில் அப்பயனை தர கருதியே குருவாய் வந்து ஆண்டு கொண்ட திருவருளாகிய வெள்ளத்தின் செயலால் தூய பரவெளியில் விளங்கும் சிவம் என்னும் ஞாயிறாகிய பேரொளி இடத்து ஆன்மா என்னும் விண்மீனாகிய சிற்றொளி சென்று சேர்ந்து ஒன்றாய் விடும். திருச்சிற்றம்பலம். நல்ல அருமையான பாடல். குரு அருள் எந்த அளவுக்கு நடத்துகின்றது அப்படிங்கிறதையும் திருவருளை காட்டி நின்ற தன்மையையும் இதுல நமக்கு காட்டி சொல்லி இருக்கிற சாயுச்ச நிலை. ஏன் அந்த சாயுச்ச நிலையில ஆன்மா நிற்கிற முறையின்மையினை அதத்தான் இந்த பாடல்ல சொல்ற. சித்துக்கு சித்துதான் இயற்கை. ஜடமாகிய அசித்து பொருளோடு இருக்கிற தன்மை அப்படிங்கிறது செயற்கை. சித்தாகிய ஆன்மாவுக்கு ஜடமாகிய இந்த தத்துவ சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இயற்கையானது அல்ல. இததான் இந்த பாடல்ல சொல்ற. சப்தம் முதலாக ஐந்து தன்வழி அப்படிங்கிறத ஐந்தும் அப்படிங்கிறத இங்க சொல்லப்பட்டது என்னன்னா சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம்
அப்படின்னு நம்ம படிப்போம், பின்னால வருது. இதுல இது தொகுத்து தானே கொடுக்கிறார். சப்தம் முதலாக உள்ள அந்த தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகள் மட்டும் இல்ல, அதுல இருந்து வந்த பஞ்சபூதங்கள், அதனோடு தொடர்புடைய ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள், இன்னும் உள்ள தாத்துவிகங்கள் எல்லாமே தான். இவற்றோடுதான் நம்ம இருக்கிறோம். அதன் வழியிலே தான் நம்ம சென்று கொண்டே இருக்கிறோம். அந்த அசத்து பொருள்களோடு சேர்ந்து இருந்து அந்த அசத்து பொருளாகவே நம்மளும் இருக்கிறோம். அததான் இந்த இடத்துல சொல்றாரு. அவற்றோடு சார்ந்து நின்றோமானால் நாமும் அங்க ஜடப்பொருள் போலதான் இருப்போம். அததான் காட்டுகின்றார் இங்க. ஆனா அதை விட்டு நிற்கின்ற போது தன் வழி, தன்னுனா இங்க எம்பெருமான், எம்பெருமானுடைய தன்மையில கொண்டு போய் சேர்ந்தோமானால் அப்ப புரியும். இங்க இந்த ஆன்மாவுக்கு சிவத்தை அன்றி வேறு சேர்விடம் இல்லை அப்படிங்கிறது புரியும். விட்டாதான் புரியும். ஆக இதை விட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், விட்டுட்டோம்னா ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைக்கிறோம். நம்ம இந்த உடம்ப விட்டுட்டோம்னா எங்க போறது, ஒண்ணுமே இருக்காதோ அப்படின்னு. ஆனா நம்ம இந்த உடம்ப விட்டாலும் சுக்கும உடம்போட இருப்போம், அது வேற விஷயம். ஆனா எல்லா உடம்புகளையும், சுக்கும உடம்புங்கிறது தன்மாத்திரைகளால் ஆனது, அந்த சுக்கும உடம்பையும் விட்டால்தான் சிவம் தெரியும், சிவம் நமக்கு புரிய வரும். அப்ப அதை விட்டா நம்மளை தாங்கிக் கொள்வது எதுனா திருவருள், சிவம், அதான் சித்து. அப்ப தெரியும் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேற இல்லைங்கிறது அப்ப புரியும். ஆகா, இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த அசத்து பொருள்களை அல்லவா பற்றி கொண்டு இருந்தோம். இதை விட்ட நிலையிலேதான் சித்துதான் உண்மையான பற்றுக்கோடுன்னு நமக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத இங்க குரு உபதேசமாக உணர்த்துகின்றார். ஆக இத விட்டுட்டு தன் வழித்தான் சாரில் அதை சார்ந்து நின்றால் ஆன்மாவானது இவற்றை விட்டு இறையை சார்ந்து நின்றால் அப்ப இந்த சித்துக்கு முதல்ல உள்ள சித்துங்கிறது ஆன்மா, இரண்டாவது சித்து சிவம். இந்த ஆன்மாவுக்கு சிவத்தை அன்றி சேர்விடம் வேறு உண்டோ? இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் சிவத்தை தவிர வேற என்ன இடம் இருக்குது? இது அப்பதான் புரிய வரும். அத நமக்கு முன்பாகவே குரு உபதேசிக்கிறார். சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும். இப்ப அதான் சொல்ற. என்னது அப்படின்னா, சூரியன்ல மத்த ஒளிகள் எல்லாம் எப்படி அடங்கி நிக்கிறதோ, சூரியன் வந்தாச்சுன்னா மத்த ஒளி ஏதாவது நமக்கு பெருசா தெரியுதா? இல்ல, அது வரைக்கும் கூட நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா காலையில பல நல்லா விடிஞ்சிருச்சுன்னா வேற எந்த ஒளியும் அதுக்கு முன்னாடி நிக்க முடியாது. இருக்கும் தான், ஆனா எல்லாம் அங்கே அடங்கி இருக்கும். அது போல இங்க சொல்ற தாரகைகள் எல்லாம் தன்னொளி நிலந்து நின்றது போலன்னு திருவம்பாவையில எல்லாம் நம்ம பாடல் பார்ப்போம். அது போல அந்த கருத்தை தான் சொல்ற. அப்ப அந்த விண்மீன்களுடைய ஒளியோ மற்ற எந்த ஒரு ஒளியோ இந்த சூரியனுடைய ஒளிக்குள்ள அப்படியே கலந்து அடங்கி நின்றது போல சுத்த வெளியிலே, எம்பெருமானுடைய திருவருளாகிய அந்த சுத்த வெளியிலே இந்த ஆன்மாவானது அந்த திருவடி ஒளி பேரருள் ஒளியிலே கலந்து நிற்கின்ற தன்மை. அத்தம் இது குறித்த ஆண்டுகொள் அப்பிலே அப்படிங்கிறது என்னன்னா, இந்த தன்மையை குரு சொல்லுகின்ற நிலையில் இத புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த அப்பில் நிற்கின்றவன் யார் அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த அருளாளர். அப்பு அப்படின்னு சொன்னா இங்க திருவருள். அப்பிலே இருந்த ஆண்டுகள், குறித்த ஆண்டுகள், இதுதான் உண்மை அப்படிங்கிறத குரு அருளினால் நீ உணர்ந்து கொள் என்பதாக இங்க காட்டின. அப்பிலே அருளிலே இருந்து ஆண்டுகள் என்று இந்த இடத்துல குரு உபதேசமாக சொல்ற. சுத்த வெளியிலே அங்க சுடரிலே சுடர் எப்படி கலந்து இருக்கிறதோ அது போல இந்த ஆன்மாவானது சிவத்திலே கலந்து இருக்கும். இந்த தன்மையை அர்த்தம் இது குறித்து ஆண்டுகொள், தெரிந்து கொள், புரிந்து கொள். அருளிலே நின்று புரிந்து கொள். அருள் இல்லாமல் புரியாது. நமக்கு இது சொல்லுகின்ற வகையில எல்லாம் புரியாது. நீ அருளிலே கலந்து நின்று இதனை புரிந்து கொள் என்று ஒரு உபதேசமாக இந்த பாடலிலே, இதுதான் சாயுச்ச நிலையில ஆன்மாவுடைய
தன்மை அப்படிங்கிறத உணர்த்துகின்றார், குரு உணர்த்துகின்றார். அடுத்த பாசம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையால் உப்பென பேர் பெற்று உரு செய்த அவ்வுரு அப்பினில் கூடியது ஒன்றாகுமாறு போல் செப்பினில் சீவன் சிவத்துள் அடங்குமே. பொழிப்புரை. கடல் நீரில் கலந்திருக்கிற உப்பு உப்பளங்களில் சூரிய வெப்பத்தால் நீர் ஆவியாகி காய்ந்தவுடன் உப்பாக படிந்து நிற்கும். இப்படி படித்துள்ள உப்பை எடுத்து அதில் ஓர் உருவம் செய்து தண்ணீரில் விட்டால் அந்த உப்பு உருவம் தண்ணீரில் கரைந்து உப்பு வேறு நீர் வேறாக தோன்றாதபடி தண்ணீரோடு இரண்டர கலந்துவிடும். இதை போலவே சீவன் சிவத்தோடு கலந்து சிவனுள் அடங்கும். உப்பும் தண்ணீரும் போல சீவனும் சிவனும் இரண்டர கலக்க வேண்டும் என்பது பொருள். அப்பினில் கூர்மை அப்படின்னு இந்த இடத்துல காட்டப்பட்டது என்னது அப்படின்னு சொன்னா அது உரு பெறுதல். அது உரு பெறுதல் தான். ஆதித்தனுடைய வெம்மையினால் அந்த உப்புல இருக்கிற அந்த கடல் தண்ணியில இருக்கிற அந்த உப்பு அப்படிங்கிறது உருவத்தை பெறுகிறது, உப்பு உருவத்தை பெறும். ஏன்? சூரியனுடைய தன்மையினால் அது உப்பு உருவத்தை பெறுகிறது. இப்ப இப்ப இயற்கை என்னது அப்படின்னு சொன்னா சித்தோடு இருத்தல் இயற்கை. போன பாடல்ல அததானே பார்த்தோம். இப்ப அதத்தான் சொல்றாரு, சிவன் சிவத்துள் அடங்குமே. போன பாடல்ல அதேதான் நம்ம சித்து சித்தில் சித்தன்றி சேர்விடம் உண்டோ அப்படின்னா சித்துக்கு அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு சிவத்தை அன்றி வேறு இடம் உண்டோ அப்படிங்கிறதா. அப்ப சிவன் சிவத்துள் அடங்கி நிற்றலை தான் இங்க போன பாடல்லையே நம்ம பார்த்தோம். அப்ப இயற்கை என்னது? சிவத்தோடு இணைந்து நிற்றலே இயற்கை. ஆனா இப்ப வேற பொருள்களுடைய இடையேற்றினால் இப்ப அவ்வாறு இல்லாமல் இது சிவத்தோடு சேராமல் செயற்கையாக வேறு பொருள்களோடு சேர்ந்து இருக்கின்றது. அந்த அதுக்கு காரணம் என்னது? இடையீடு. இடையீட்டினால் அது வேறு வேறு ஒரு செயற்கையை பெற்று இருக்கிறது. அது போல அந்த அந்த இடையீடுங்கிறது இங்க என்னது அப்படின்னு சொன்னா சூரிய வெப்பம். சூரிய வெப்பம் அப்படிங்கிற இடையீட்டினால் இது தனித்தனியா பிரிஞ்சிருக்குது. கடல் நீர் வேறு உப்பு வேறு அப்படிங்கிற மாதிரி அங்க பிரிஞ்சிருச்சு. ஆனா அதே குரு அருளால் அந்த மீண்டும் அங்க அதோடு இரண்டர கலக்கின்ற தன்மையை பெறுகின்றது. அப்படி பெறுகின்ற போது இந்த உப்பு தண்ணிக்குள்ள கலந்து விட்டது போல அவ்வளவுதான். உப்பத்துக்கு தண்ணிக்குள்ள போட்டுட்டா அது ரெண்டு அதோட கலக்கிறதுக்குன்னு ஒண்ணு பெரியது வந்து இல்லை. ஆனா அது கலப்பதற்கு ரெண்டு தனித்தனியா இருக்கிற வரைக்கும் முடியாது. இந்த ரெண்டையும் இணைப்பது யார்? குரு. ஆக குரு அருள் தான் அந்த திருவருளோடு இந்த ஆன்மாவை இணைக்கின்றது. அப்படி இணைக்கின்ற பொழுது உப்பு எப்படி நீருடன் கலந்தால் உரு தெரியாமல் அப்படியே இரண்டர கலந்து விடுமோ அது போல இந்த குரு அருளினால் ஆன்மாவானது திருவருளோடு இரண்டர கலந்து விடுகிறது. அப்ப அப்பினில் கூடி அது ஒன்றாகுமாறு போல் இங்கே செப்பினில் ஜீவன் சிவத்துள் அங்கே இரண்டர கலந்துவிடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு இயற்கையை பெற்றுவிடும். அப்ப சிவத்தோடு ஒன்றாய் நிற்றலே இயற்கை. ஆனா அது ஆணவத்தினுடைய தன்மையினால் வேறு பொருள்களினுடைய சேர்க்கையை பெற்று அது அந்த இயற்கையிலிருந்து மாறி நின்றது அந்த இடையீட்டினால். ஆனா இப்பொழுது மீண்டும் குரு அருளால் இந்த இடையீடு கெட்டு இயற்கை எங்கே அமைகின்றது. இதைதான் இந்த இடத்துல நமக்கு சொல்றார். ஜீவன் சிவத்துள் அடங்குவதே இயற்கை அப்படிங்கறத இந்த இடத்துல கடினமாய் உப்பு என பெயர் பெற்றது. ஆதித்தன் வெம்மையால் உப்பு என பெயர் பெற்று அப்படிங்கிறாருல, உரு செய்த அப்படின்னு. அந்த உப்பு அப்படின்னு பெயர் பெற்றது என்னது? கடினத்தன்மை. அந்த நுண்தன்மை இல்லாமல் கடினத்தன்மை. அதுதான் இந்த ஜீவன் அப்படின்னு வருகின்ற போது அதனிடத்து கடினத்தன்மை, ஆணவம் அப்படிங்கிற கடினத்தன்மை இருக்கு. அப்புறம் அந்த கடினத்தன்மை நீங்கினால் திருப்பி அது
நுண்மையாக நீருடன் கலந்து நிற்கின்றது. அதைதான் இந்த இடத்துல நமக்கு உணர்த்தி இருக்கிறார். து அப்படிங்கிற பெயர் பெற்றது போல ஜீவன் அப்படிங்கிற பெயரோடு இங்கே அமைந்திருக்கிறது. அடுத்த பாடல். சிற்றம்பலம் சிவாயனமா. அடங்கு பேரண்டத்து அணு அண்டம் சென்றங்கு இடம் கொண்ட தில்லை இதுவன்றி வேறுண்டோ கடந்தொரும் நின்ற உயிர் கரை காணில் திடம்பெற நின்றார் திருவடிதானே. மொழிப்புரை. எல்லா உயிர்களும் உலகங்களும் ஒன்றி அடங்கும் பேரண்ட பெருவெளியில் சிவபரம்பொருளின் அணு அண்டம் இடம் கொண்டுள்ளது. இதுவே நிலைமை, இதில் மாற்றம் இல்லை. எனவே உயிர்களின் உடல்களில் எல்லாம் அடங்கி இருக்கும் உயிர்கள் தாங்கள் முடிவாக சென்று சேர வேண்டிய இடம் எது என்று எண்ணி பார்த்தால் அது இறைவன் திருவடியே என்பது தெரிய வரும். அடங்கு பேரண்டத்து அணு அண்டம் சென்று அங்கு இடம் கொண்டதில்லை. தில்லைன்னு தனியா சொல்ல வேண்டாம், இடம் கொண்டதில்லை. இதுவன்றி வேறுண்டோ அப்படிங்கிறதா, இல்லை கொண்டது இல்லை அப்படிங்கிறதா. இதுவன்றி வேறு இல்லை. இடம் கொண்டது இதுவன்றி வேறு இல்லை. வேறு உண்டோ? வேறு உண்டோ அப்படின்னா வேறு உண்டு. அது எது? திருவடிதான். அந்த வேறு திருவடி தவிர வேறு உண்டோ? இந்த அண்டம் சென்று பேர் அண்டத்து இல்ல, அடங்கு பேர் அண்டத்து அணு அண்டம் சென்று அங்கு இடம் கொடும். அப்ப அந்த அணு பேர் அண்டத்துக்குள்ள இருக்குதுன்னா பேர் அண்டம் தவிர அந்த அணு அண்டத்துக்கு வேற இடம் உண்டா? இல்லையே. அதுபோல இந்த உயிர்களுக்கும் இந்த பெரும் திருவருள் தவிர, திருவருளாகிய திருவடி தவிர வேற இடம் உண்டோ? இல்ல. அது எங்க போய் சொன்னது? எங்க போனாலும் திருப்பி எல்லாமே திருவடிதான், திருவடிக்குள்ளதான் இருக்கு. அது எங்கு சென்றாலும் அது திருவடியை சென்றடைந்த தன்மைதான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றேன். கடந்தோர நின்ற உயிர் கரை காணில் அப்படிங்கிற அந்த வார்த்தையில அத சொல்ற. அதாவது கடந்தோர நின்ற உயிர் அப்படின்னு சொன்னா திரும்பி மீண்டும் மீண்டும் பிறவி பெற்ற உயிர்கள் எத்தனை 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 பிறவிகளை பெற்று பிறவி கடல்ல இருக்கின்ற அந்த உயிர்கள் கரை காணுகின்றது. அப்படியே அந்த கடல்லையே கடந்து விடாமல் அவை கரையை அங்கே காணுகின்றன. அப்படி கரையை காணுகின்ற பொழுது அந்த கரை வேறு ஒன்றும் இல்லை, திருவடிதான் அப்படிங்கிறத உணர்கிறது. திடம்பெற நின்றான் திருவடி. ஆக எம்பெருமானுடைய திருவடிதான் அல்லவா இந்த கரை. இதுதான். இதை இவ்வளவு நாள் பார்க்காமல் இந்த கடலிலே தத்தளித்தோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் வருகின்றது. அப்ப எப்படி பேரண்டத்துக்குள்ள அணு அண்டமானது எங்க சுத்தி நின்றாலும் அந்த பேரண்டத்துக்குள்ளதான் இருக்கும். அது 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 தவிர இதுவன்றி வேறு இடம் இல்லை, இடம் கொண்டது இல்லை. அது போல எம்பெருமானுடைய இந்த திருவருளுக்குள் பல பிறவிகளை பெற்று அந்த கடலிலே பிறவி பெருங்கடலிலே கடந்து இத்தனை பிறவிகளை கடந்து நிற்கின்ற இந்த உயிர் இப்பொழுது கரையை காணுகிறதுனா அந்த கரையும் வேறு எங்கோ இல்ல, அதுவும் இந்த திருவடியில தான் அப்படிங்கிறத, திருவடி திடம்பெற நின்ற எம்பெருமானுடைய திருவடிதான் அந்த கரை அப்படிங்கிறத அது உணர்கின்றது. அதை இந்த இடத்துல குரு உபதேசமாக நமக்கு காட்டியிருக்கிறார். அடுத்த பாடல் பார்க்கலாமா? திருச்சிற்றம்பலம்மா. திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல் கதியது செப்பில் திருவடியே தஞ்சமும் உள் தெளிவார்க்கே. தெளிவுரை. உண்மை நூல்களை தெரிந்து எடுத்து அவற்றில் சொல்லப்பட்ட பொருள்களை சிந்தித்து அறுதியிட்டு சொல்லுமிடத்து மெய்ப்பொருளை தம் உள்ளத்தில் ஒரு தலையாக உணர்ந்து பற்ற வேண்டுவோருக்கு சிவபெருமானது திருவடி ஒன்றே பரம்பொருளும் வீட்டுலகமும் துறக்க உலகங்களும் ஆகும். ஆதலின் அதனை தவிர உயிர்கட்கு பற்றுக்கோடு வேறு இல்லை. சிற்றம்பலம். ரொம்ப சந்தோஷம். திருவடியினுடைய சிறப்ப போன பாடல்ல திருவடியை தான் சொன்னார். அந்த கரை எது? ஆகா, இந்த கரை எபெருமானுடைய திருவடிதான்
என்பதை இந்த உயிரானது உணர வேண்டும் என்று குரு உபதேசம் செய்த அந்த நிலையில அந்த இப்ப கரையாக நிற்கின்ற அந்த திருவடியினுடைய சிறப்பை அடுத்த பாடல்ல சொல்ற. திருவடிதான் நாம கொஞ்சம் தெளிந்து நின்றோமானால் சிவம்ங்கிறது அந்த திருவடிதான் அப்படிங்கிறது இப்ப தெரிய வரும். அந்த திருவடியை சென்றடைந்த உயிருக்கே திருவடியின் அருமை தெரியும். மற்றவர்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் உணர்வுகின்ற யார் எந்த திருவடியை நாம் சென்று அடைகின்றோமோ அப்பொழுதுதான் அந்த திருவடியினுடைய அருமை புரிய வரும். அது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப குரு உபதேசம் சொல்ற, அதனால சொல்றாரு, திருவடியை அடைந்து அதன் அருமையை உணர்ந்து நின்ற குருவினுடைய உபதேசம் இது. அப்ப எப்படி சொல்றாரு? அப்ப உண்மை நூல்களை தெரிந்து எடுத்து அதுல சொல்லப்பட்ட பொருளை எல்லாம் சிந்தித்து அப்படி நின்றவர் அல்லவா குரு. அப்ப அத சொல்லுகின்ற பொழுதுதான் மெய்ப்பொருளை அந்த உள்ளத்துல உணர்ந்து யார் ஒருவர் பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களே திருவடியினுடைய அருமையை உணர்வர்ங்கிறத சொல்லிட்டு நமக்கு அதுதானே சிவம், அதுவல்லவோ சிவம் அப்படின்னு காட்டிட்டு சிவலோகமும் திருவடியே, அது சிவலோகத்தில் இருக்கும் சிவமும் திருவடியே, நாம் சென்று சேர வேண்டிய இடமும் திருவடியே. இந்த திருவடி அப்படிங்கிறது, இந்த திருவடிதான் நமக்கு எல்லாம் என்று அதனை அதுவே நமக்கு தஞ்சம் அப்படின்னு அதை உணர்ந்து நிற்கிறவர்களுக்கு மட்டுமே புரியுங்கிறதையும் கண்டிப்ப. உள்ளுக்குள்ள யார் ஒருவர் இதனை தெளிந்து கொள்ள நினைக்கிறார்களோ அவர்களுக்கே இது புரிய வரும் அப்படிங்கறதையும் சேர்த்தே சொல்ற. அந்த திருவடியினுடைய அருமையை சொல்லுகிற போது தஞ்சம் உள் தெளிவா இருக்கேங்கிறார். அப்ப எம்பெருமானுடைய திருவடி அல்லவா. அப்ப இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் ஞான சக்தியுமாக இருக்கின்ற திருவடிகள். நமக்கு அந்த வலது திருவடி ஞான சக்தி, இடது திருவடி கிரியா சக்தி. இச்சா சக்தி ரெண்டிலும் விரைவி நிற்பது. அப்படி இருக்கின்ற இந்த சக்தியை நமக்கு உணர்த்தி நிற்பதுதான் திருவடி. அதத்தான் இங்க திருவடியே சிவமாவது அப்படிங்கிறத காட்டுறார். அதுதான் சிவலோகம், அதுதான் செல்கதி, நாம் சென்று சேர வேண்டிய இடம். அந்த அப்படி அந்த திருவடிதான் நாம் சென்று சேர வேண்டிய இடம்ங்கிறத புரிந்து விட்டால் அதனை பற்றி கொள்கின்ற தன்மை நமக்கு வரும். அதுதான் நமக்கு பற்றுக்கோடு. அந்த திருவருள் தான் நாம் பற்ற வேண்டிய ஒன்று. மற்றதெல்லாம் பற்றி கொண்டு இருக்கின்ற வரைக்கும் நமக்கு திருவருள் புரியாது. அவற்றை விட்ட பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிற மாதிரி மத்த பற்ற விட்டால்தான் திருவடி பற்று அப்படிங்கறதும் நமக்கு புரியும். அதுதான் பற்று கோடுங்கிறதும் புரியும். அத இங்க திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே அப்படிங்கிற வார்த்தையில வைத்து நமக்கு காட்டுகின்றார். திருவடி அப்படிங்கிறத நமக்கு திருமுறைகள் அத்தனையும் ரொம்ப விரிவாகவே எடுத்து சொல்லுகின்றன. திருவாசகத்திலையும் தேவாரத்திலையும் எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் திருவடியினுடைய சிறப்பு ரொம்ப. திருவடி திருத்தாண்டகமே பாடியிருக்காரு நம்ம அப்பர். திருவாசகத்திலையும் நீங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா எல்லாம் திருவடிதான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க இல்லையா. ஆகவமாக நின்று அன்னிப்பான் தாழ்னா இந்த திருவடிதான் இல்ல. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, எல்லாம் அடி அந்த திருவடிதான். ஆக அத்தனையும் அந்த திருவடி அப்படிங்கிறத உணர்த்துகின்ற வகையில இந்த பாடலை நமக்கு தந்தார். அத உணர்ந்து அந்த திருவடியை நம்ம பற்றி திருவடி என்பது எம்பெருமானுடைய சக்தி அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு அந்த இரண்டு சக்திகளையும் நாம் நம்முடைய இரண்டு சக்திகளினால் பற்றி நிற்க வேண்டும். நம்ம கைனால கால்னால இல்ல, நம்மளுடைய எண்ணத்தினால், நம்முடைய சக்தியினால், நம்முடைய கிரியாசக்தி ஞான சக்தியினால் எம்பெருமானுடைய கிரியாசக்தி ஞான சக்தியை பற்றி நிற்க வேண்டிய அந்த தன்மையை இந்த பாடலின் வழி நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அப்பதான் அந்த திருவடி ஞானம் நமக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறத குரு அருள் உணர்த்துகிறது. அடுத்த பாடல் போலாமா? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்,
தெளிவு குரு உரு சிந்தித்தல் தாமே. பெத்த நிலை நீங்கும் பருவத்து சிவன் குருவாய் வந்து தனது திருவடி ஞானத்தை வழங்குவான் எனவும் அத்திருவடி ஞானத்தை பெற்றபின் நிகழ்வன இவை எனவும் முறைப்பட கூறி முடித்தபின் அப்பேறு அனைத்தையும் வழங்கிய குருமூர்த்தியை மறத்தல் பெரிதும் உய்தி இல்லதோர் குற்றமாம். ஆதலின் அக்குற்றத்திற்கு ஆளாகாது என்றும் அக்குருமூர்த்தியை மறவாது சிவம் எனவே கண்டு வழிபடல் வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமை. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எளிமையான பாடல். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் சொப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் அப்படி தானேங்கிறது தெரிஞ்சது. இப்ப சென்ற பாடல்ல திருவடியை சொன்னாரே, அந்த திருவடி ஞானம், அந்த திருவடி ஞானம் பெற்ற பிறகுதான் என்ன தெரிய வருதுன்னா, ஆகா இந்த குருவுரு தானே இந்த திருவுரு அப்படிங்கறதே தெரிய வருது. அது தெரியல. அம்மா அம்மா இன்னும் கொஞ்சம் இருக்குமா அந்த பொழிப்புரை, அவங்க இன்னும் சொல்லல. சொல்லுங்க. அவங்க சொல்லலையே, நான் சொல்றேன். ஞான குருவினது திருவுருவை சிவனது அருட்டிரு மேனியாக காணுதல், அவனது திருப்பேரை சிவனது திருப்பேராகிய திருவைந்தெழுத்தோடு ஒப்பதாக கொண்டு எப்பொழுதும் சொல்லுதல், அவர் இடும் கட்டளை மொழிகளை சிவனது அருளாணையாக போற்றி கேட்டல், அவரது திருவுருவை உள்ளத்துள் உள்குதல் என்னும் இவைகளே உண்மை ஞானத்தை தருவனவாகும். சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆக எது தெளிவு தருது அப்படிங்கறத அழகா காட்டிட்டாரு இல்லையா? அந்த அடுத்து நீங்க கொடுத்த அந்த தெளிவுரையில, பொழிப்புரைக்கு அப்புறம் உள்ள அந்த தெளிவுரையில இந்த கருத்து நமக்கு தெரிய வருது. ஆக ஒரு தெளிவு அப்படின்னா என்ன? வார்த்தையில ஒரு தெளிவு அப்படின்னு அந்த பாடல் முழுவதும் நமக்கு என்னன்னா தெளிவுங்கிறதான் சொல்லியிருக்காரு. தெளிவு அப்படின்னா நம்மளுடைய அறிவுல ஒரு ஐயம் இருக்கும். ஐயம் அப்படிங்கிறது வருவது இயல்பு, எல்லாருக்குமே உள்ளதான். அப்ப நம்ம அறிதல் அப்படின்னு வருகிற போது முதல்ல பொதுப்பட அறிந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலும் அணுகி பார்க்கின்ற போது ஐய அறிவு வரும். அந்த ஐய உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தெளிவு உணர்வு வரணும். ஆனா குரு இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த ஐய உணர்வுக்கு அப்புறம் அது வேற பக்கம் மாறி போய் தெளிவு உணர்வா மாறி வேற மாதிரி ஆகிவிடும். அங்கதான் குருவினுடைய அருமை அவசியம், இன்றியமையாமை புரிய வரும். அப்ப அந்த தெளிவை தருவது குரு. இத கொஞ்சம் கூட நம்ம மறந்துடக்கூடாது. தெளிவு, ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஐயத்துக்கு அப்புறம் அங்க தெளிவு வரணும். அந்த தெளிவுக்கு குருதான் தெளிவற்ற முடியும். நாம தெளிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாது. அததான் இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துற. ஆக தெளிவை தருவது குருவினுடைய உபதேசம் தான். இப்ப குரு உபதேசத்தால் தான் திருவுரு தெரிஞ்சது. திருவடி ஞானம் பெற்றார். போன பாடல்ல கொடுத்தது அதுதான். அப்ப திருவடி ஞானம் கிடைச்சிருச்சு, திருவடியை பற்றியாச்சு. தெரிஞ்சாதானே பற்ற முடியும். தெரிஞ்சது, பிடிச்சாச்சு. பிடித்த உடனே என்ன அங்க தெரிய வருது? ஆகா, இவ்வளவு நாள் வரைக்கும் குருவாக இருந்தது நமக்கு இந்த திருவருள் அல்லவா அப்படின்னு அப்பதான் தெரிய வருது. திருவடி ஞானத்தை பெற்ற பிறகுதான் இந்த குருவாக வந்தது திருவருள். திருவுருதான் குரு உரு அப்படிங்கறது அங்க தெரிய வந்ததா, அங்கதான் தெளிவு கிடைக்கிறது. இப்ப அதைத்தான் இங்க காமிக்கிறார். ஆக திருமேனியை பார்த்தார். அந்த திருவடி ஞானம் பெற்ற பிறகுதான் அந்த திருமேனியானது இங்கே குருவினுடைய மேனியானது திருவருளினுடைய மேனி அப்படின்னு புரிய வருது. இங்க மேனி அப்படின்னு சொல்லி அது காட்சி. ஆக குரு காட்சி அப்படிங்கிறது திருவருள் காட்சி. அதுக்கப்புறம் தான் அங்க அவருக்கு இது அத்தனையும் எம்பெருமானுடைய திருவருள் செய்கை அப்படிங்கறது புரிந்த உடனே அந்த குருவினுடைய நாமம், அந்த நாமம் எம்பெருமானுடைய நாமம், திருவருளின் நாமம். அதை சொல்லுவது நமக்கு எம்பெருமானுடைய நாமத்தை பலமுறை சொல்லி சொல்லி நமக்கு தான் தழும்பேறுகின்ற வகையில
அதன் நாமத்தை சொல்லுவதனுடைய பயனை தரும்ங்கிறத தெரிஞ்சு குருவினுடைய நாமத்தை செப்புதல், அதுதான் அங்க தெளிவை தருகிறது. குருவினுடைய நாமத்தை சும்மா சொல்றது இல்ல, குரு ஆனவர் திருவருளே அப்படின்னு உணர்ந்து அத நாமத்தை சொல்லுதல், எம்பெருமானுடைய நாமமாகவே சொல்லுதல், அதுக்கு அது அஞ்செழுத்து மாதிரி நினைச்சு சொல்லுதல். எம்பெருமானுடைய நாமம் அஞ்செழுத்து இல்லையா, நாதன் நாமம் நமச்சிவாயம். ஆக அந்த நினைவோடு இது அஞ்செழுத்து சொல்லுகிறோம் அப்படிங்கிற உணர்வோடு அந்த நாமத்தை, குருவினுடைய நாமத்தை சொல்லுதலே தெளிவை தரும். அடுத்து குரு சொன்ன வார்த்தைகள், அந்த குரு சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் ஆக எம்பெருமான் இட்ட ஆணை. இது இறைவன் நமக்கு இப்படி வந்த ஆணைங்கிறத விட எம்பெருமானுடைய உபதேசம், அந்த குரு உபதேசம் ஆக நமக்கு வழிகாட்டுதல். இப்படி வந்தனா நீ உனக்கு எளிமையாக என் திருவடியை அடைந்து விடலாம்ங்கிறதெல்லாம் குரு காட்டினார். ஆக இந்த எளிமையையும் இந்த அருமையையும் உணர்த்துவது குருவினுடைய வார்த்தைகள் அல்லவா என்பதை, அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் தம் காதிலே ஒலிக்க செய்தல், அதுதான் தெளிவை தரும். இதுக்கப்புறம் அந்த குரு அப்படிங்கிறத மீண்டும் 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 சிந்தித்து கொண்டே இருத்தல் அப்படிங்கிறது அதுல இருந்து அகலாமல், தனக்கு கிடைத்த அந்த தெளிவில் இருந்து அகலாமல் அதிலேயே நிலைத்து நிற்கக்கூடிய பேச்சினை தரும் அப்படிங்கிறத அந்த கடைசி அடியில தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆக உள்ளத்திலே ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்படின்னு நம்ம அப்பர் சுவாமிகள் சொன்னது போல, அந்த உருகி நிற்கின்ற போது அங்க அந்த திருவருளானது காட்சி தந்து தெளிவை தரும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல உணர்த்துகின்ற. இந்த பாடலுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. அது பெரிய ஒரு விளக்கமாக நமக்கு பின்னால பல பாடல்களிலே திருமூலர் தந்திருக்கிறார். இது தொகுத்து தந்த ஒரு சின்ன பாடல் தான் இந்த பாடலாக நமக்கு இப்ப காட்டி இருக்கிறார். இவற்றினுடைய விரிவுகளை எல்லாம் பின்னால பார்க்கத்தான் போறோம். இப்ப அடுத்த பாட்டுக்கு போலாமா? திருச்சிற்றம்பலம்மா. தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும், தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னில் மடைமாறும், தானே தனித்தம் பிராந்தனை சந்தித்தே. பொழிப்புரை. ஒருவன் நான் என்னும் உடைப்பின்றி ஞானாசிரியரை அடுத்து நிற்பானாயின் அவனது ஐம்புல ஆசை தன்னியல்பில் உலகப் பொருள்கள் மேல் செல்லாது அவன் வழிபட்டு சிவத்திடத்தில் செல்வதாய் பல்ல மடையில் வீழ்ந்து பயனின்றி கழிந்து கொண்டிருந்த நீர் அம்மடை அடைக்கப்பட்டு வழி தேங்கி நின்று மேட்டு மேடையில் போய் பாய்ந்து பயன் தருதல் போல் தன் அறிவினிடத்தே மாறுவதாகும். திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியரை அணுகி நிற்றல் இல்லையா? இப்ப குரு உருவை சிந்தித்து நிற்றல்னு கடைசியை பார்த்தோமே, அதுதான் ஞானாசிரியரை அணுகி நிற்றல் அப்படிங்கறது. ஞானாசிரியர் இருக்கிற இடத்துக்கு போய் அவர் கூட இருக்கிறது அப்படிங்கிறது இல்ல. ஞானாசிரியர் சொன்ன உபதேசத்தை தன் உள்ளத்திலே அப்படியே நினைந்து நிற்றல் தான் ஞானாசிரியரை அணுகி நிற்றல் அப்படிங்கிறது. இப்ப அந்த ஞானாசிரியரோடு சந்தித்ததால், அப்படி சந்தித்தல் எம்பிரான் தன்னை சந்தித்தே இவற்றை எல்லாம் பெற்றேன் அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா? அப்ப ஞானாசிரியரை பற்றி கொண்டு நிற்கின்ற போது இந்த புலன்கள் எல்லாம் இந்த ஆன்மாவின் வசமாகிவிடும். இப்ப எப்படி இருக்கு? ஆன்மா புலன்களின் வசம் இருக்குது. பெத்தத்திலே புலன்கள் எல்லாம் ஆன்மாவானது புலன்களின் வசம். புலன்கள் என்ன சொல்லுதோ அதுக்கு அடிமையாக இருந்துட்டு இருக்கும். ஆனா குரு அருள் கிடைத்தவுடன் அந்த புலன்கள் எல்லாம் இந்த ஆன்மாவின் வசம் வந்துவிடும். இந்த ஆன்மா என்ன நினைக்குதோ அது மாதிரிதான் அந்த புலன்களா நிக்கும். அதே இந்த இடத்துல அழகா சொல்றார், தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும். அந்த கேட்டு நின்ற குரு உபதேசத்தை கேட்டு நின்ற குருவை அணுகி நின்ற மாணவனின் வசம் ஆகிவிடும். புலன்கள் ஐந்தும் அங்கே ஆன்மாவின் வசம் ஆகிவிடும்.
அந்த புலன்கள் ஐந்தும் தானே தன் வசம் போயிடும். இப்ப அந்த அதோட வசம் என்னது? இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த புலன்கள் எல்லாம் அந்த பொருள்களை பற்றி நின்று அவற்றை இந்த ஆன்மாவுக்கு கொண்டு வந்து தந்து ஆசையை ஏற்படுத்தி அப்படி ஒரு அலைபாய்தலை கொடுத்து கொண்டிருந்ததா அந்த புலன்களினுடைய வேலையாக இருந்தது. இப்ப அதோட வசம் எல்லாம் போய்விடும். அந்த புலன்களின் வசம் ஆசையை தருகின்ற அந்த தன்மை போய்விடும். புலனைந்தும் தன்வசம் போய்விடும். ஆசை தரும் வசம் போய்விடும். தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும். இப்ப குருவை அணுகி நிற்கின்ற பொழுதுதான் இந்த புலன்கள் ஐந்தும் ரொம்ப அருமையோடு மடைமாற்றம் செய்யப்படும். அதத்தான் சொல்ற. நம்ம பின்னாடி பார்ப்போம் இல்லையா? மெய்ப்பானகத்தில் பால்பஸ் ஐந்துண்டு அதுன்னு அந்த பாடல்ல பார்க்கிற போது கடைசியில அந்த புலனைந்தும் பாலாய் பொழியுமே அப்படின்னு பாரு. முதல்ல வெறித்து திரிவன அது பக்கத்துக்கு இழுத்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் கடைசியில இங்க அடங்கி வந்து நின்று அவ்வளோத்தையும் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த புலன்களை எல்லாம் அடக்கி அவற்றை ஒண்ணும் செய்ய விடாம வைக்கணும்னு எங்கேயும் சொல்லல. அவற்றை எல்லாம் திருப்பி எல்லாத்தையும் திருப்பி மிக அருமையாக இந்த சிவ போகம் விளையும்படியாக செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான். இப்ப தண்ணி ஓடி வருது அப்படின்னு சொன்னா அந்த தண்ணிய அப்படியே அடக்கி வச்சு அதை தேக்கி வச்சு அது எங்க போகணும்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கிற மாதிரி வைக்க கூடாது. இங்க நிறைய ஆயிடுச்சா அங்க அடுத்த வயலுக்கு போகணும். அங்க இங்க சிவ போகம் விளைகிறதா அங்க இன்னும் கொஞ்சம் சிவ போகம் விளையணும். அங்க போகம் விளைகின்ற மாதிரி அந்த மடையை மாற்றி விட வேண்டும். அங்க நீரானது வேறு பக்கம் பாய்ந்து விடாத வண்ணம், அங்க வெற்றிடத்திலே பாய்ந்து விடாத வண்ணம் இங்கே வயலிலே மாற்றி விட வேண்டும். இவ்வளவு நாள் வரைக்கும் நமக்கு வெற்றிடத்திலே பாய்ந்து அது பயனில்லாமல் ஒரு குறிக்கோள் இல்லாமல் தண்ணி அது வாட்டு போய்கிட்டு இருக்குது. அத மடை மாற்றம் செய்து வயலுக்குள் பாயும்படியாக செய்தால் அங்கே போகம் விளையும். அது போல இந்த 5 புலன்களையும் குருவினுடைய உபதேசமானது இங்கே சிவம் பக்கம் மாற்றி அழகாக திருப்பி விட்டு அங்கே காயும்படி செய்யும். அவ்வாறு பாய்ந்த நீர் அப்படி வாய்க்கால் வழி ஓடி அங்கே எம்பெருமானோடு அந்த ஆன்மாவை இணைத்து அந்த எம்பெருமானுடைய அந்த ஆனந்த பேரானந்தத்தை எல்லாம் இந்த ஆன்மாவானது அனுபவிக்கும்படியாக போகத்தை விளைவித்து நிற்கும். தண்ணி பஞ்சாதானே வயல்ல விளையும். அது போல இங்கே இந்த புலன்கள் 5ம் மடைமாற்றம் செய்யப்பட்டு சிறப்பாக சிவத்தின் பக்கம் திருப்பப்பட்டால் அங்கே போகம் விளையும், சிவபோகம் விளையும். தானே தனி எம்பிரான் தன்னை சந்தித்ததால் என்று எம்பிரானே குருவாக வந்து இங்க உபதேசம் தந்து அவரை அணுகினான் என்றதனால் இந்த புலனைந்தும் தன்வசம் ஆயின. இந்த புலனைந்தும் அவற்றின் வசம் போயின. இந்த புலனைந்தும் தன்னை அப்படியே சிவத்தின் பக்கம் மாற்றி விட்டன என்று புலன்களை அவ்வளவு ஒரு அருமைப்படும்படியாக இந்த பாடல்ல சொன்னார். புலன்களை களைகணும்னு கூட சொல்லல, புலன்களை விடுங்கள்னு சொல்லல. புலன்கள் அத்தனையும் இங்கே மடைமாற்றம் செய்யப்பட்ட, குருவினால் மடைமாற்றம் செய்யப்பட்ட அருமையை இந்த பாடல்ல நமக்கு சொன்னார். யாரு ஒருவர் எம்பிரானே குருவாக வந்தார் என்பதை உணர்ந்து குருவை சந்தித்து அணுகி நின்றார்களோ அவர்களுக்கு இந்த பேரு கிடைக்கும் அப்படிங்கறதையும் இந்த பாடல்ல நமக்கு உணர்த்தணும். அடுத்த பாடல் பார்க்கலாம். சந்திப்பது நந்தி தன் திருத்தாளினை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி, வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால், புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்போதமே. பொழிப்புரை. நான் எப்பொழுதும் உடலால் பணிந்து எனக்கு ஞானாசிரியராகிய நந்தி பெருமானது 2 திருவடிகளையே, மனத்தால் நினைப்பது அவரது அருட்திரு உருவத்தையே, வாயால் சொல்வது அவரது திருப்பெயரையே, என் அறிவினுள் நிலைத்து நிற்பது அவரது பொன்மொழியே. திருச்சிற்றம்பலம். எப்பவுமே அடுத்த பாட்டை பார்த்த பிறகுதான் முந்தின பாட்டு நமக்கு புரியும் போல.
இந்த பாடல்ல நேரடியாக குரு அப்படிங்கறத சொல்லல. இந்த 139வது பாடலை நம்ம பாக்குறப்ப எம்பிரான் தன்னை சந்தித்ததே அப்படிங்க தனித்து தானே தனித்து எம்பிரான் தன்னை சந்தித்தது அப்படின்னு அந்த பாடலை அந்த வார்த்தையை வச்சதுனால கொஞ்சம் புரிஞ்சது. ஆகா அப்படின்னு ஞானாசிரியரை அணுகி நின்று தனித்து சந்தித்ததனால் அல்லவா இவை எல்லாம் கிடைத்தது அப்படிங்கிறது. ஆனா இப்ப அடுத்த பாடலை பார்த்த உடனே இந்த பாடலினுடைய அருமை நமக்கு அவ்வளவு அழகா புரிய வருது. இப்ப பொதுவாக குருவை அணுகி நின்ற தன்மையை 139வது பாடல்ல சொன்ன திருமூலர் இப்பொழுது தான் அவ்வாறு குருவை சந்தித்து அணுகி நின்ற அந்த அனுபவத்தை இங்க அடுத்த பாடல்ல காட்டியிருக்கிறார் இல்லையா. பொதுவாக எம்பிரான் தன்னை சந்தித்ததேன்னு காட்டியதுல இருந்து இப்ப அடுத்த பாடல்ல சொல்லுகிற போது தான் நந்தி பெருமானை எம்பெருமானாகவே நினைந்து அங்கே சந்தித்து நின்ற தன்மையை சொல்றார். ஆக சந்திப்பது நந்தியினுடைய திருவடி, அந்த திருத்தாளினை இணைனா ரெண்டு திருவடியையும் அவ்வாறு அவர் அணுகி நின்றார். அதை பற்றுக்கோடாக கொண்டு பற்றி நின்றார். அந்த நான் அவ்வாறு பற்றி நின்ற தன்மை அப்படிங்கறத அனுபவமாக இங்க சொல்கிறார். அடுத்தது சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனியை என்று திருமூலர் நந்தியம்பெருமானுடைய அந்த திருமேனியை எம்பெருமானுடைய திருமேனியாக அங்கே சிந்தித்து நின்றார். ஆகா இதுதான் எம்பெருமான் திருமேனியோ என்று சிந்தித்து நின்ற அந்த அருமையை காட்டியிருக்கிறார். அடுத்தது நந்தியம்பெருமானுடைய நாமம் வந்திப்பது நந்தி எம்பெருமானுடைய ஆக நந்தி நாமம் நமசிவாய். அப்ப எம்பெருமானுடைய நாமம் நந்தி நாமம் என்பது எம்பெருமானுடைய நாமம் என்று வந்திப்பது எம்பெருமானுடைய நாமத்தை என்று அந்த மூன்றாவதாக வந்திப்பதாக நாமத்தை வந்தித்து குருவினுடைய நாமத்தை வந்தித்து நின்ற தன்மையை சொல்லிட்டு அடுத்ததாக என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பது நந்தி போதமே. அடுத்தது புந்திக்குள் நிற்பதுங்கிறப்ப சிந்திப்பது அப்படிங்கறதான். தன்னுடைய சிந்தையிலே குரு நந்தியம்பெருமான் சொன்ன உபதேசத்தையே சிந்தித்தேன். திருமேனியையே சிந்தித்து நிற்கிறார். திருமேனியோடு எம்பெருமானுடைய உபதேசத்தையும் நந்தியம்பெருமான் தந்த உபதேசத்தையும் அங்கே சிந்தித்து நிற்கின்றார். அததான் இந்த இடத்துல என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பது நந்தி போதமே. போதம் அப்படிங்கிறது அறிவுறுத்தல், உபதேசம். அப்படி நந்தியம்பெருமான் தந்த அந்த உபதேசமே திருமூலரினுடைய சிந்தைக்குள் புந்திக்குள் அப்படியே நின்று அவருக்கு தெளிவை தந்தது அப்படிங்கறதா. ஆக குருவை வணங்கி நிற்றல், அந்த குருவினுடைய திருவடியை பற்றுக்கோடாக கொள்ளுதலே புலன்களை அத்தனையையும் மாற்றி அங்கே சிவபோகம் விளையும்படியாக அங்க அந்த திருவடியே செய்யும் அப்படிங்கிறதும், அந்த திருவடியே ஞானத்தை நல்கும் அப்படிங்கிறதும், அந்த திருவடி ஞானமே வந்தது குருவாக வந்தது திருவருளே அப்படிங்கிறதையும் உணர்த்துங்கிறதும், அந்த உணர்தலே தெளிவு அப்படிங்கிறத இங்கே நமக்கு காட்டும் அப்படிங்கிற அந்த உபதேசத்தை இந்த இடத்துல நமக்கு இந்த 4 பாடல்கள்லயும் எல்லாம் தொடர்ச்சிதான். திருவடியே சிவமாவது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தானே புலனைந்தும் சந்திப்பது நந்திதன் திருத்தாளி எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைந்து நின்று நமக்கு திருவடி தரிசனத்தை தந்திருக்கிறது. அந்த குரு தரிசனத்தை, அந்த திருவருள் தரிசனத்தை தருகிறது. அந்த திருவருள் தரிசனமே நமக்கு ஞானத்தை தந்து தெளிவை தருகிறது. அதுவல்லவோ நமக்கு போகத்தை விளைவித்து நிற்கிறது. இங்க போகமும் கொடுத்துட்டாரு இல்லையா, அதுவே போகம் விளைவி நிற்கும் அப்படிங்கிறதும். ஆக உபதேசம் அப்படிங்கறதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அவசியம்ங்கிறத இந்த பகுதியில காட்டியிருக்கிற இன்னும் ஒரே ஒரு பாடல் இருக்கு. அதை நான் அடுத்த வாரத்துல சந்திப்போம். அது உபதேசத்தினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறதும், குருவினுடைய முக்கியத்துவம், குருவாக வருவது சிவபெருமானே அப்படிங்கிறதும், மற்ற குருவெல்லாம் நமக்கு வித்யா குருவாக இருக்கின்ற தன்மையும்,
நமக்கு தெளிவு வர வேண்டிய நேரத்துல எம்பெருமானே குருவாக வந்து ஞான உபதேசம் தருவார். ஞான குருவாய் வந்து அருள் குருவாய் வந்து அங்க உபதேசத்தை தருவார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நமக்கு திருமூலர் தன் அனுபவமாக உணர்த்தி வைத்திருக்கிறார். அவர் தந்த அந்த உபதேசங்கள் தான் இந்த நூலாக நமக்கு விரிந்து நிற்கின்றது. அடுத்து வருகின்ற பகுதிகளில் அதெல்லாம் ஒன்னொன்னாக நாம் பார்க்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து சொல்லலாம். வணக்கம். வணக்கம். குமாராணிமா வாழ்த்து சொல்றீங்களா? இருக்காங்களா? தெரியலையேம்மா. குமாராணிமா சரி, பரவாயில்ல, வேற யாராவது சொல்லி. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாமை மெய் கண்டார் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை குரு நமச்சிவாய தேவாதி குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மறுபடியும் கைலாய மரபுடியன் திருமரபு நீடு படபடப்புலம் வந்து வச்சுமா. பரவாயில்லம்மா யாருக்கும் வர்றதுதான் அது. வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஒங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சொல்க வையகமும் துயர் தீர்கவே வான்முகில் வளாது பெய்க மழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நன்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அருமை திருமூல நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிமா. திருச்சிற்றம்பலம்.